கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 40 4 அரசகுமாரர்கள் கதை. அதன் தொடர்ச்சி. அகஸ்திய முனிவர் அங்கிருந்து சென்றவுடன் அரசகுமாரர்கள் அந்த சிவபக்தரை வணங்கி, சித்தத்தை சிவன்பால் வைத்தவரே, எங்களை தாங்கள்தான் பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுதலை கேட்டதும் அந்த சிவபக்தர், அரசகுமாரர்களே, எப்போதும் பக்தர்களை காக்க விரும்புபவரும் பக்தியொன்றின் மூலமாகவே உணரத்தக்கவரும் ஆதித்யம் இல்லாதவருமாகிய பரமேஸ்வரர் இருக்கும்போது நீங்கள் இப்படி வீணாக பயப்பட தேவையே இல்லை. முன்பொரு சமயம் காசியப முனிவரின் சீடரான முத்கலர் என்னும் அந்தணர் உத்தமர்தம் குரு தேவரின் அருகில் அமர்ந்து கொண்டு சாஸ்திரங்களை படித்து கொண்டிருந்தார். அப்போது அவருடைய வாயிலிருந்து எச்சில் தெளித்து குருதேவரின் மீதும் பட்டுவிட்டது. அதை கண்ட காசியபர் அளவு கடந்த கோபாவேசத்தோடு, அடே மூடனே, உன்னுடைய எச்சில் என் மீது பட்டுவிட்ட காரணத்தினால் நீ விரைவிலேயே எருமை கடாவாக மாறக் கடவாயாக என்று சபித்துவிட்டார். அந்த சாபத்தின்படியே முத்கலர் ஓர் எருமை கடாவாக உருமாறி அந்த நகரத்திற்கு வெளியேயுள்ள புற்களை மேய்ந்து திரிந்து கொண்டே சக்தீஸ்வர சுவாமியின் ஆலயத்தினுள் பிரவேசித்தார். அந்த கோவில் பிரகாரத்தின் சுற்றுப்புறங்களிலுள்ள புற்களையும் இடைத்தலை குப்பைகளையும் மேய்ந்து கொண்டே அப்பிரகாரத்தை 3 தடவைகள் சுற்றிவிட்டு, பிரகாரத்தின் மதில் மீது இருந்த புற்களையும் தின்றுவிட்டு, சிகாடி மரத்தின் அருகில் வந்து சங்கரரின் சந்நிதியிலும் வந்து பார்த்தார். அப்போதே அவர் தன்னுடைய சாபத்திலிருந்து விடுபட்டு தன்னுடைய சுய வடிவை பெற்றுவிட்டார். அதன் பிறகு முத்கலர் இறைவனை பல முறைகளும் வலம் வந்து அவரை வணங்கினார். அந்த காட்சியைக் கண்ட அங்கிருந்த அனைவரும் சிவ புண்ணியத்தின் மகிமையை பற்றி பலவாறாகவும் போற்றி புகழ்ந்தார்கள். அறிவில்லாத ஒரு எருமைக்கடா சிவன் கோவிலில் புற்களை மேய்ந்தவாறே அங்கு சஞ்சரித்து வந்த காரணத்தினால் தன் பயங்கரமான எருமைக்கடா வடிவத்திலிருந்தும் விடுபட்டு தன் சுய வடிவத்தை அடைந்து விட்டதல்லவா? ஆகையால் பரமேஸ்வரரின் புண்ணியத்தின் மகிமையை யாரால்தான் அறிந்து கொள்ள முடியும் என்று அங்கிருந்த மனிதர்கள் அனைவரும் பேசி வியந்து கொண்டார்கள். ஆகையால் அரசகுமாரர்களே, நீங்களும் சரியான சிவ புண்ணியத்தை செய்து வர வேண்டும் என்று கூறினார். உடனே அரசகுமாரர்கள் 4வரும், சிவநேசரே, எத்தகைய சிவ புண்ணியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை அறிவிலியாகிய எங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று வேண்டினார்கள். அதற்கு அந்த சிவபக்தர், நீங்கள் 4வருமாகச் சேர்ந்து பராபர கடவுளாகிய ஸ்ரீ அமிருதேஸ்வரரை எப்போதும் வலம் வந்து நமஸ்காரம் செய்து வணங்கி வழிபட வேண்டும். உங்கள் மனைவிகளாகிய இந்த அரசகுமாரிகளில் ஒருத்தி சிவபிரானின் சந்நிதியை பெருக்கி மெழுகி சுத்தம் செய்து வர வேண்டும். மற்றொருத்தி அப்பெருமானுக்கு அபிஷேக தீர்த்தம் கொண்டு வரும் பணியை மேற்கொள்ள வேண்டும். இன்னொருத்தி சிவபிரானின் பூஜைக்காக நறுமணம் கமழும் மலர்களை தேடி பறித்து கொண்டு வரட்டும். மற்றொருத்தியோ சிவபிரானின் நெய்வேத்தியத்திற்கான காய் கனி கிழங்குகளை பறித்து கொண்டு வரட்டும் என்று கூறினார். பிறகு அவர் அவர்கள் அனைவரையும் அந்த சிவாலயத்திற்கு அழைத்துச் சென்று பக்தி பெருக்கோடு மகாதேவரை பூஜை செய்து வணங்கினார். மறுநாள்
அவர்கள் சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளைப் பற்றி விளக்கிச் சொல்ல அதற்கான பொருட்களையும் அன்றைய தினமே அவரே சேகரித்து கொடுத்தார். இவ்வாறாக அவர்களோடு கூட அவரும் அங்கேயே தங்கியிருந்து சிவபிரானை நாள்தோறும் பூஜித்து வரலானார். இப்படியே 21 நாட்கள் கழிந்தன. 22வது நாள் பொழுது விடிந்ததும் இறைவனின் திருவருளினால் அவர்களுக்கு முன்போலவே கண்களும் காதுகளும் ஏற்பட்டுவிட்டன. அதைக் கண்டதும் அரசகுமாரர்கள் அளவு கடந்த ஆச்சரிய கடலில் மூழ்கி மேற்கொண்டு 8 தினங்கள் வரையிலும் சிவபிரானை பக்தி சிரத்தையோடு வணங்கி வழிபட்டார்கள். அதன் பயனாக அவர்களுக்கு சகல மனிதர்களும் நாற்படைகளும் பலவித பொருட்களும் முன்போலவே உண்டாகிவிட்டன. அரசகுமாரிகளும் அரசகுமாரர்களும் முன்போலவே அழகு கொளிக்கும் இளமை பருவத்தையடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். அவர்கள் அந்த சிவபக்தரின் திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து, சிவபக்தரே, தங்களுடைய கருணையினால்தான் நாங்கள் அனைவரும் எங்களுடைய இந்த சாபத்திலிருந்து விடுபட்டு மேலான நிலையை அடைந்திருக்கிறோம் என்று கூறினார்கள். ராஜகுமாரர்களே, நீங்கள் சிவ புண்ணியத்தைச் செய்து வந்ததின் மகிமையால்தான் உங்கள் பாபங்களிலிருந்து விடுபட்டு உங்களுடைய இழந்த கண்களையும் காதுகளையும் பொருட்களையும் திரும்பவும் அடைய பெற்றீர்கள். அதனாலேயே விஸ்வாமித்ர மகரிஷியின் சாபத்திலிருந்தும் நீங்கள் விடுதலையடைந்து விட்டீர்கள். ஆகையால் இனிமேல் நீங்கள் சிவ புண்ணிய காரியங்களிலேயே மனதை செலுத்தி சகல பாக்கியங்களோடும் அரசாட்சி பொறுப்பை நிர்வகித்து வாருங்கள் என்று அவர் ஆசி கூறினார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.